ரிலேட்டடாக நடக்கக்கூடிய கேசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்குது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ஒன்று ரன் ஆச்சு. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்காக இந்த வீடியோ நான் எதுவும் போடல, பிகாஸ் அதில் அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்பலை. ஸோ அதனால அதை நான் போடவே இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக வந்து அதை பற்றி நியூஸ் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை போடலாம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கான அப்டேட்ஸ் என்ன, அதோட சிக்னேச்சர் கேம்பெயினா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கேதர் பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படிங்கிறத பற்றி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயினுக்கு சிக்னேச்சர் கேம்பெயின் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் கேம்பெயின் ஜென்ரலாக எதுக்கு ரன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டெல்லியில் வந்து மறைந்த கலாம் ஐயாவோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு சின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் ரன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஷ்யூக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து சிக்னேச்சர் கேம்பெயின் ரன் பண்ணுவாங்க. டேரக்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ சிக்னேச்சர் கேம்பெயினை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே பார்ட்டி. ஸோ இந்த டிஎம்கே பார்ட்டி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணதானே கிடையாது. நம்ம டிஎம்கே பார்ட்டியோட அப்போசிஷன் பார்ட்டியான ஏடிஎம்கே பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சிக்னேச்சர் கேம்பெயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீட் எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் கூடிய ரூலிங் பார்ட்டி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி, ஆளும் கட்சி எதிர்கட்சி, ரெண்டு கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எதிர்ப்பை தான் தெரிவிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக சிக்னேச்சர் கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பார்ட்டியில முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்ப்ரெட் ஹெட்டா இருந்து இந்த கேம்பெயினை ரன் பண்றாரு. ஸோ அவர் என்ன இது மூலமா சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கூடிய மக்களோட எமோஷனலா பாதிக்குது. இந்த எமோஷனலா பாதிக்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வலியுறுத்ததாகவும் அதுக்கு ஒரு சான்றா வந்து சிக்னேச்சர் கேம்பெயின் ரன் பண்றாரு. சிக்னேச்சர் கேம்பெயின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கூடிய யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல்ஸ், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்றவங்க கிட்ட கிட்டத்தட்ட 50 டேஸ்ல 50 lakhs பீப்புள்ஸ் கிட்ட இருந்து 50 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து வாங்கி நம்ம பிரசிடென்டான திரௌபதி முர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்றதா இந்த கேம்பெயினோட முக்கியமான மோட்டிவா இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில வந்து இது சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி நம்ம பேச வேணாம். பட் இதோட அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப ரீசெண்ட் டைம்ல ஜனவரி 3, 2024 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோல நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கு முன்னாடி 2024 நம்ம கிராஷ் கோர்ஸ்க்காக ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிராஷ் கோர்ஸில் வந்து ஆன்லைன் பேட்சில் மட்டும் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸுக்கு 40 டேஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு நடக்க போகுது. பைலிங்குவல் கிளாஸில் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு 2 லாங்குவேஜ்லையுமே நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அடுத்தது, ஸோ ஓவரால் 40 டேஸில் சிலபஸ் முடிக்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நம்ம கிளாஸில் பிபிடி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம நடத்த போகிறோம். ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடாக ரெடி பண்ணி அதில் கூடிய நோட்ஸ் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம். அதுலேயே டீச் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிபிடி பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்க போகிறதுனால 40 டேஸில் நம்ம எஃபிஷியன்ஸியாக நம்ம கிளாஸஸை கண்டக்ட் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டேஸும் ஃபுல் டேயில் இருக்க போகுது. அடுத்த ஃபெசிலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடியது, டெய்லி நடத்தக்கூடிய அந்த பிபிடி வச்சு நடத்துகிறோம்ல, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் சில நோட்ஸ் நீங்கள் கிளாஸில் எடுக்க முடியலனாலும் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைச்சிரும். எல்லா நோட்ஸுமே நீங்கள் படிச்சுக்க முடியும். அண்ட் கான்செப்சுவல் டீச்சிங், ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல போட்டிருக்க ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்த டெமோ வீடியோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்பில் லெக்சர் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நிமோனிக் பேஸ்டு, இதுக்கும் நம்மளோட கிளாஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் டைமில் நம்ம எப்படி மெமரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட்டு, அதுக்கான ட்ரிக்ஸும் சொல்லிக் கொடுப்போம். அதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது, நம்ம கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டாக இருக்கும். ஒரு தியரி டாபிக் முடிச்சோடனே அதுக்கு ரிலேட்டடாக கூடிய ப்ராப்ளமை கவர் பண்ணணும். அப்போ தான் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் சொல்லிட்டு படிச்சுட்டு வரணும். நீங்கள் தியரியாக படிச்சிங்கன்னா அது போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தியரிக்கு அப்புறம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். டெய்லியுமே டவுட் செஷன் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாக உங்களை மானிட்டர் பண்ண முடியும். நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாகவே நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி இருக்க போது ஃபுல் சிலபஸும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான இண்டிவிஜுவலாக யூனிட் டெஸ்ட் நடந்துடும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில். ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓவராலாக சிலபஸ் கவர் பண்ண நமக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடந்துக்கிட்டே வரும். கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 25/3/2024
கரெக்டாக 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் மண்டேலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ சார் முடியும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸஸ் நம்மளுக்கு நடக்கும். இன்பிட்வீனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டு, மற்றபடி நீட் எக்ஸாம் டவுட் இருக்கக்கூடிய சப்போர்ட், கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அடுத்தது நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் பார்த்தோன்னா ரீவிசிட்டபிள் கிளாஸஸ். அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸஸ் நம்ம லைவாக நடத்துகிறோம், கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறோம், பட் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணால் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம கிளாஸஸை வந்து ரீவிசிட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ரீவிசிட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேட்சோட ஃபீஸ் ஆல்ரெடி நான் 4500 ஆஃபர் பண்ணியிருந்தேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ணணும், நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஃபீஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கட்ட முடியும், கிராஷ் கோர்ஸ்க்கு எனக்கு கம்மியாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் 2900 அப்படிங்கிற இந்த ஃபீஸை பயன்படுத்திக்கிங்க. இது ஃபுல்லாக ஆன்லைன் பேட்சுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு கோச்சிங் கிளாஸஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கம்மியான ஃபீஸ் மூலமாக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லோவாக கொடுக்குறேன். இந்த ஃபீஸை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இதில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 9080549820 நம்பருக்கும் 8012805001 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடக்கக்கூடிய சிக்னேச்சர் கேம்பெயினுக்கு அகேன்ஸ்டா எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்க மறுத்துருச்சு. இதை பற்றி நாங்கள் விசாரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கட்டா சொல்லிட்டாங்க. ஆனரபிள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அண்ட் கேவி விஸ்வநாத் பற்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் வந்து தன்னோட LLP முடிச்சுட்டு போனாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ்ல இருக்காரு. ஸோ இந்த 2 ஹானரபிள் ஜஸ்டிஸும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஜென்ரேஷன், அதாவது ஜஸ்டிஸோட ஜென்ரேஷனை விட ரொம்ப ஃபார்மோஸ்ட் பெட்டரா இருக்காங்க, அதிக அளவு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இன்னசென்ட் கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே புரியுது, அவங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப மோட்டிவா இருக்கு. எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதோட அஜெண்டா என்ன, அது எப்படி நடக்குதுங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஜென்ரேஷன் ஒரு கேம்பெயின் ரன் பண்றப்போ அதுக்கு சிக்னேச்சர் போடுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஓன் விஷ். அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா மெச்சூரிட்டி இருக்கிறதா நம்பர்தாவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பேன் இந்தியா அளவு முழுசா நடக்கூடிய ஒரு எக்ஸாம். அது கண்டிப்பா ஹேவ் டு பி ஹெல்ட். ஸோ கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. பட் சிக்னேச்சர் கேம்பெயினை நாங்க எந்த வகையிலும் தடுக்கல. அது கவர்மெண்டோட ஸ்டூடெண்டோட விஷ். அதை பத்தி நாங்க எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். அதனால நீங்க போட்ட கேஸ் நாங்க எடுத்துக்க மாட்டோம். சிக்னேச்சர் கேம்பெயின் ரன் பண்றதுக்கு அகேன்ஸ்டா எங்களால எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ டோட்டலா இப்போ இந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிருக்கு. இந்நிலையில கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இந்த பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்னோட கன்க்ளூஷன் பாயிண்ட் கொடுக்குறேன். என்னோட கன்க்ளூஷன் பாயிண்ட்ங்கிறது என்னோட சுய விருப்பம் மட்டும்தான். இப்போ இது எல்லாமே பிளைண்டா நம்ப வேணாம், நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. சிக்னேச்சர் கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டைரக்டா நம்ம கோர்ட் மூலமாவோ இல்ல லா பாஸ் பண்ணியோ நம்மளால டைரக்டா ஒரு விஷயத்த வந்து மாற்ற முடியல அப்படின்னா மக்களோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற பேர்ல நம்ம நிறைய பேர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி அதை ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணி நம்ம அப்பயும் பிரசிடென்ட்டுக்கு தான் கொடுப்போம். நார்மலா பிரசிடென்ட் கிட்ட வந்து லா பாஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். அப்போ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் எப்பயுமே பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் நீட் எக்ஸாம் அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணலை. தமிழ்நாட்டிலேருந்து வந்து லா பாஸ் பண்ணி எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணிச்சு. 2 கவர்மெண்ட்னாலுமே நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியல. ஸோ இந்நிலையில் அடுத்து என்ன பண்ணலாம்னா சிக்னேச்சர் கேம்பெயின். நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க, இங்க பாருங்கிறதுல ஒரு 50 லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, இப்போ நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதா? சிக்னேச்சர் கேம்பெயினால ஒரு மிகப்பெரிய விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டுக்கோ இல்ல மத்தபடி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் கேம்பெயின் நிறைய ரன் பண்ணி அமைச்சிருப்போம். அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிறதா உண்மை. சிக்னேச்சர் கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளோட எமோஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லெட்டர் மட்டும்தான். அந்த லெட்டருக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களான்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு லா பாஸ் பண்ணப்பே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல மீன்ஸ் அது தேவையில்லாத ஒண்ணு. நீட் எக்ஸாம் எல்லாத்துலயும் எழுத முடியும், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வார்ன் பண்ணி தான் அந்த லா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிக்னேச்சர் கேம்பெயினும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அகைன் போறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் 2 பேருமே நீட் எக்ஸாமை கேன்சல் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு நீட் மாதிரி ஒரு பேன் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தானே. அதுதான் அந்த அனலைஸ் வச்சு தான் நான் சொல்றேன். இது உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ஸோ நீட் எக்ஸாமை ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் வச்சு கேன்சல் பண்ணவே முடியாது. இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் அப்படின்னா,
எந்த ஒரு சிக்னேச்சர் கேம்பெயினும் இங்கே ஃபெயிலியர் ஆக போகிறது இல்லை. இது வந்து ஒரு எவிடன்ஸே இருக்க தான் போகுது. இது இவ்வளோ பேர் வந்து நீட்டை வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸே இருக்க தான் போகுது. அப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்மளால சொல்லவும் முடியாது. 100% ஷூராக சொல்ல முடியாது. ஏன்னா இதை மட்டும் இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100% சொல்லவே முடியாது. சேஞ்சஸ் ஆகலாம். மேபி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வேணாலும் எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் இந்த வருஷம் 2024க்கு வாய்ப்பே இல்லை. அதை 100% சொல்ல முடியும். ஸோ 2024 100% நீட் எக்ஸாம் நடக்கும். அதை வச்சு தான் அட்மிஷன். மேபி நெக்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி சிக்னேச்சர் கேம்பெயின் மாதிரி வேற ஏதாவது புது புது ஸ்கீம் கொண்டு வந்து நீட் எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா மேபி அது ஃபியூச்சரில் கூடிய அப்டேட்ஸ். அதை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து உங்களுக்கு ஃபேக்கான ஒரு ஹோப் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படல. அது ஃபியூச்சர் இருக்குது. ஆக மொத்தம் இப்போ 2024 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, சிக்னேச்சர் கேம்பெயின் பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை பெட்டராக பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். சிக்னேச்சர் கேம்பெயின்ஸ்க்கான மற்ற எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.